ஹாய் யூஎஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எல் 6123 ரூபா. நான் யூஸ் பண்ண மார்ஜின் டோட்டலாக நான் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணது 1,18,000. பட் நான் இவ்வளோ யூஸ் பண்ணவே இல்லை, குட்டி குட்டி ட்ரேட்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 4 ட்ரேட் எடுத்தேன். 4 ட்ரேடில் என்னோட டோட்டல் ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 438 ரூபா. ஸோ இன்னைக்கு அரௌண்ட் ப்ராஃபிட் பி 5,700 ருபீஸ் இருக்கும். ஸோ டைம் இப்போ 12:23 ட்ரேடிங் முடிஞ்சது. ஸோ நான் எடுத்தேன் கால் சைடில் ஒரு 2 ட்ரேட் எடுத்திருக்கேன், எகன் புட் சைடில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரேட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே என்னோட செட்டப் வந்த உடனே இங்கே ஒரு 300 குவான்டிட்டிஸில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் 66 ருபீஸுக்கு. அதை வந்துட்டு நான் 75 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ண கேப்பில் எனக்கு இங்கே வேறு எந்த செட்டப் இங்கே வரல. அதனால கால் சைடில் ஒரு சின்ன செட்டப் வந்தோடனே இங்கே ஒரு சின்னதாக ட்ரேட் தான், ஒரு 150 குவான்டிட்டி 109 என்ட்ரு ஆகி 141,113.90 க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இதுதான் சொல்கிறது, உங்களோட செட்டப் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸை பற்றி கவலைப்படவே கூடாது. என்ட்ரு ஆயிடணும், மினிமம் ரிஸ்க் வச்சு என்ட்ரு ஆயிடணும். ஆக்சுவலாக என்னோட செட்டப் இங்கே இருந்தது. பட் வந்துட்டு ப்ரீமியம் ரொம்ப ஸ்லோவாக பாருங்கள், 1 மினிட் கேண்டில் வெறும் 4 பாயிண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால சரி வேண்டாம், ஏன்னா இங்கே ஃபுல்லாக கன்சல்டேஷனாக இருந்ததுனால ரிவர்ஸ் பயங்கரமாக ஆயிரும் அப்படின்ற. பட் வந்து இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த இந்த லைன் வந்து தான் என்னோட இது. பட் நான் வந்துட்டு இந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருந்தேன், வந்தால் பார்ப்போம், கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம். பட் இங்கேருந்து அது டேரெக்டாக ஸ்பைக் அடிச்சு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் 60 பாயிண்ட்ஸ் பக்கம் போயிடுச்சு. பட் ரன்னிங் ட்ரெயினில் ஏறுறது கஷ்டம், அதை நான் விட்டுட்டேன். அதனால அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே ரிவர்ஸ் ஆகணும்னு இங்கே ஒரு ஜஸ்ட் 1 பாயிண்ட் வச்சு நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன் 525 குவான்டிட்டி. பட் என்னாச்சுன்னா ட்ராக் பண்ணும்போது தெரியாமல் செல் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதே ரேட்டில் வந்துட்டு செல் ஆயிடுச்சு எனக்கு 70 ருபீஸில். ஸோ அது பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்கு, 86 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஜஸ்ட் 1 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் வச்சுருந்தேன், அது மிஸ் ஆனதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே எனக்கு ஒரு செட்டப் வந்துச்சு புட் சைடில் 26,300 புட்டில். இங்கே அது இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆன உடனே நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன் 525 குவான்டிட்டி 143 என்ட்ரான ஸ்பைக்லேயே 148 போச்சு. நான் செல் பண்ணிட்டேன் 147.75 புக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அது வந்துட்டு 134 வந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக 150 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லோவாக இருக்குது, ஐ மீன் ஸ்லோவாக இருக்குது, அட் த சேம் டைம் வாலட்டைலாகவும் இருக்குது. ஸோ என்னோட ட்ரேட் அவ்வளோதாங்க. ஸோ நாளைக்கு ஒரு 3 ட்ரேட் எடுப்பேன், இதர் ஒரு 10 to 15 பாயிண்ட் லாஸ், அப்படி இல்லாட்டி நோ லாஸ் நோ ப்ராஃபிட், அப்படி இல்லாட்டி ப்ராஃபிட். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அவ்வளோதான், இன்னைக்கு ட்ரேடிங் முடிச்சாச்சு, ப்ராஃபிட் லைன் பண்ணிட்டோம். See you tomorrow with another video. Bye bye.